ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். தேவன் அளவற்ற நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். முதலாவது, நம்முடைய மனதை அவர் புதுப்பித்திருக்கிறார். அதுக்கான வழிகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய மனது புதுப்பிக்கப்பட்ட விதத்தில் யோசிக்க வேண்டும், காரியங்களை பார்க்க வேண்டும். காரியங்களை புதுப்பிக்கப்பட்ட விதத்திலே நாம் கடந்து போக வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், உனக்குள்ளே ஒரு புதிய சுவாபம் உனக்குள்ளே இருக்கிறது. சங்கீதம் 71:23 நாம் வாசிக்கிற பொழுது, நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாவும், எனக்கு ஆத்துமா மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் ஆசீர்வாதம் எங்கே ஆரம்பிக்குது? உன்னுடைய சமாதானம் எங்கே ஆரம்பிக்கிறது? உன்னுடைய விடுதலை எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், உன்னுடைய மனது உன்னுடைய வாழ்வை குறித்து என்ன யோசிக்கிறதோ நீங்கள் அதுவாய் இருக்கிறீர்கள். வாட் எவர் யூ திங்க் இன் யுவர் மைண்ட், தட் இஸ் ஆல் அபவுட் யூ டுடே. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதுவாய் தான் நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். தேவன் சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறேன், குறைவில்லாத ஒரு வாழ்வை நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, நீங்கள் இன்றைக்கு என்ன யோசிக்கிறீங்க? உங்களுடைய மனதில் எப்பொழுதும் நீங்கள் யோசிக்கிறது என்ன? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தப்படுகிறேன், கிறிஸ்துவுடைய சாயல் என் மேல் இருக்கிறது, தேவன் என்னுக்கு புதிய மனதை கொடுத்திருக்கிறார், என் வாழ்வு உயர்த்தப்படுகிறது, கர்த்தருடைய கிருபைகளை காண்கிறேன், புதிய வாசல்களை வழிகளை தேவன் எனக்கு திறந்திருக்கிறார், நான் தேவனுக்குள்ள பலப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் பல மடங்கு வளர்ந்து. அப்படி யோசிக்கிறீர்களா? அல்லது பழைய மனுஷனை போல நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா? ஒவ்வொரு வாரமும் அப்படிதான் யோசிச்சுட்டு தேவாலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்க என்ன அப்பாவை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா சொல்றாரு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கடந்து போகுது, ஒவ்வொரு மாதம் கடந்து போகுது, தேவ பிள்ளையே, நான் உன்னை அப்படி படைக்கலையே, நான் உனக்காய் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ரத்தம் சிந்தலையே, நான் உனக்காய் என்னை போலவே இந்த உலகத்துல என்னுடைய மனதை கொண்டு என்ன மாதிரி யோசிச்சு நீ ஜெயித்து வர வேண்டும். உன்னுடைய மனதுல 100% நான் இயேசுவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளவுதான் நீங்க ஆசீர்வாதத்தை காண்பீங்க. 100% என் வியாதிகளின் மீது தேவனுடைய சுகம் கிரிகை செய்கிறது, நான் சுகமானேன், யூ ஆர் ஹீல்டு, அவ்வளவுதான். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ, ஏசப்பா என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கிறாரே, நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வாட் யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், வாட் யூ திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர், நீங்கள் என்ன நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய மனதில் தோன்றுகிற காரியங்கள் என்ன? உங்களை மாற்றணும். உங்களுடைய மனதை, யோசனைகளை மாற்றுங்க. அப்பாவை ஏமாற்ற முடியாது. சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அப்பா தூரத்திலிருந்து அறிகிறாரு, உங்களை ஆசீர்வதிச்சு இருக்கிறாரு. Blessing and transformation begin in the mind. உங்க ஆசீர்வாதம், நன்மைகள் உடைய மனதிலிருந்து ஆரம்பிக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. உங்களுடைய யோசனைகளை தேவனுடைய சித்தத்தோடு அது ஒத்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய விருப்பம் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் அல்ல, உங்களுடைய எண்ணங்கள் தேவ சித்தத்துக்கு அப்பாற்பட்ட அல்ல, வேத வசனத்துக்கும் தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாய் அது இருக்கட்டும். பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். Where your mind is lying now, உடைய மனது இங்கே லைப்பாய்கிறது. இது ரொம்ப முக்கியம். தேவனுடைய சமூகத்துல தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமான பிதாவே, எங்களை உம்மை போல நம்முடைய சாயலை கொண்டவர்களாய் மாற்றின அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய மனதை புதுப்பித்து இருக்கிறீரே, உயிர்ப்பித்து இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை போல கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவர்களாய் இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியும். பழைய சிந்தை, பழைய மனுஷனுடைய சிந்தைகள் ஓடி மறைவதாக, உம்மை போல பேசவும், யோசிக்கவும், விசுவாசிக்கவும், செயல்படவும் ஒரு புதிய கிருபை பிள்ளைகள் மேல கடந்து வருவதாக. உடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தாத தேவன் நீர். உடைய நாமத்தை தொடர்ந்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.